உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அதோடு அவர் சும்மா விட்டல, தன்னுடைய அன்பை அவர் என்ன பண்ணுகிறார், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், அப்ப ஏற்கனவே எல்லாம் இருந்திருக்கு அப்படிதானே. அப்ப பர்ஃபெக்டா இல்லாத ஒரு சபையை பார்த்து கிறிஸ்து என்ன பண்ணுகிறார், ஐயோ நீ பூரண ரூபவதி, உன்னிலே பழுதொன்றுமில்லை அப்படின்னு சொல்றாராம். பொய் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அன்பு என்ன பண்ணும், அந்த குறைய பார்க்காது, தன் சார்பிலே தன் பக்கத்தில் இருந்து அது எப்படி பர்ஃபெக்டா இருக்கு அந்த சபை என்பதை தான் அன்பு பார்க்கும். அப்ப எந்த மனைவியும் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா கணவன் எதை பார்க்க வேண்டும், தனக்குள்ளே இருக்கிற அன்பின் நிமித்தம் அவளை பர்ஃபெக்டா தான் பார்க்கணும். யாருமே 100% பர்ஃபெக்ட் இல்லைங்க. கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், காலத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருப்போம், குறை சொல்லிட்டே தான் இருப்போம். அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை கண்டுக்காம அவங்க பக்கத்துல அவங்க சார்பிலிருந்து வெளிப்படுகிற அந்த அன்பிலே குறையே இல்லை. கடவுள் அப்படிப்பட்டவராக இருக்கிறார்.